ஆதியாகமம் 31:12 பக்கம் 39 அதே அதிகாரம் தான் 12ஆம் வசனம். அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோடே பொலியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியுமுள்ளவைகளாய் இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். நல்லா கவனிங்க, இங்க லாபான் சொல்றது யாருன்னா அவங்க மாமா. யாரு? ஒய்ஃபோட அப்பா, மாமனார். மாமனார் ஏமாத்துறதே ஒருத்தனுக்கு தெரியாம இருக்கிறான் பாருங்க, எப்படிப்பட்ட ஆளு பாருங்க. மாமனார் மருமகனை ஏமாத்துறார். நல்லா கவனிங்க, அது தெரியாம இவனும் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். இப்போ தேவ தூதன் வந்து தான் இப்போ என்ன பண்றாரு, அவன் ஜெபிக்கும் போது அவனுக்கு அந்த தரிசனத்துல அந்த காரியங்களை கற்றுக் கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு, டேய் உன் மாமனார் உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்காண்டா, உன் உழைப்பெல்லாம் சுரண்டுக்கிட்டு இருக்காண்டா, உனக்கு தெரியலையாடா அப்படின்னு சொல்லி அவன் கண்ணை திறக்கும் போது தான் யாக்கோபுக்கு என்ன தெரிஞ்சுது, யாரெல்லாம் அவனை ஏமாத்துறாங்க, யாரெல்லாம் அவனை சுரண்டி தின்றாங்க, எங்கெல்லாம் அவனுடைய வருமானம் வீணா போகுது அப்படின்றதெல்லாம் ஆண்டவர் அவனுக்கு காட்டி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் யாக்கோபு என்ன பண்ணான், சுதாரிச்சுக்கிட்டான். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்ம கண்கள் திறக்கப்பட்டா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற வருமானம்லாம் எங்கே போகுது, அது நல்லபடியாக செலவழிக்குதா, வீணா செலவழிக்கப்படுதா, அதை ஆண்டவர் காட்டி கொடுப்பார். அல்லேலூயா. நமக்கு விரோதமாக எழும்புகிற மக்களை காட்டி கொடுப்பார். அவங்க என்ன செய்கிறாங்க காட்டி கொடுப்பார். எந்த இடத்துல நமக்கு குடி நோண்டி வச்சிருக்காங்க காட்டி கொடுப்பார். யாரெல்லாம் நமக்கு விரோதமாக என்னென்ன பண்ணுறாங்கன்னு காட்டி கொடுப்பார். அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களை நீங்கள் தப்பு வச்சுக்கிட்டு ஜெயமாய் ஓட கர்த்தர் கிருபை செய்கிறார். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்மளோட சத்துருக்களுடைய தந்திரங்களை, அவங்களோட வலைகளை, அவங்களோட கண்ணிகை, அவங்க நமக்கு நோண்டி வச்சிருக்க குடி, இதுக்கெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக விலக்கி நம்மளை பாதுகாத்து கொள்ளணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஏசப்பா என் கண்களை திறவுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. கண்ணு திறந்தா நமக்கு முன்னாடி இருக்கிறது குழியா வலையா தெரிஞ்சிடும், நம்ம ஈஸியாக தப்பிச்சு கொள்ளலாம். அல்லேலூயா. வேடனுடைய கண்ணிக்கு தப்புகிற குருவியை போல பறவையை போல நம்மளுடைய ஆத்மாவை தப்பித்து கொள்ள முடியும். அதை தான் ஆண்டவர் சொல்றாரு. கர்ஜிக்கிற சிங்கம் போல பிசாசு என்ன பண்ணுறான், எவனை வகை தேடி விழுங்கலாமோ என்று பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனோட கண்ணிக்கு, அவனோட வலைக்கு நீங்களும் நானும் தப்பு வைக்கப்படணும்னா கண்களின் நிச்ச, மாம்சத்தின் நிச்ச, ஜீவனத்தின் பெருமை, இந்த உலக காரியங்களுக்கு, உலக சிற்றின்பங்களுக்கு நீங்களும் நானும் தப்பு வைக்கப்படணும். நம்ம பிள்ளைங்க தப்பு வைக்கப்படணும்னா இன்னைக்கு நம்ம கண்கள் திறக்கப்படணுங்க. நம்ம கண்கள் திறக்கப்படணும். கண்கள் திறக்கப்பட்டவன் பாவத்தில் விழமாட்டான். கண்கள் திறக்கப்பட்டவன் அசுத்தத்தில் விழமாட்டான். கண்கள் திறக்கப்பட்டவன் பெருமை வராது. கண்கள் திறக்கப்பட்டவனுக்கு மேட்டுமை வராது. கண்கள் திறக்கப்பட்டவன் வேசிய மார்க்கத்துக்கு போக மாட்டான், விபச்சாரத்தனத்துக்கு போக மாட்டான், எந்த அசுத்தமான பழக்க விளக்கத்துக்கு அவன் ஈடுபட மாட்டான். அப்போ இன்னைக்கு கண்கள் திறக்கப்பட நாம் என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆமாம்.